நம்ம சீரியல் வந்துருச்சு. வண்டியை கூட நேராக குளிக்கல நிப்பாட்டியாச்சு. ஆயில் சேஞ்ச் வண்டியை ஆயில் சேஞ்ச் பண்ண வெளியே விட்டுட்டு இது வந்து ரெஸ்ட் ரூம். இங்கே வந்து நம்ம தங்கி இருக்கலாம். இங்கே காஃபி காயின்ஸ் போட்டு இருக்கு நண்பா. இங்கே உள்ள நம்ம போடுறது வந்து கெஸ்ட் ரோல் தான். அவர் தலைவர் என்ன எத்தனைன்னு கேட்டார். கெஸ்ட் ரோல் 5000 சொன்னேன். அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பா. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி பள்ளிக்கு போகணும், தொழுவு போகணும். அதோட ஒரு பெரிய வேலை ஒன்று வந்திருக்கு. நம்ம வீட்டு மணிமேகலை கண்ணில் ஏதோ பிரச்சனையா. ராத்திரி மேடம் சொன்னாங்க காலையில் வெள்ளனமே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு என்னென்னு பாருண்டு. அது இங்கே கிடையாது, நம்ம மிஷிர்பு ஏரியாவில் கிடையாது. நம்ம அட்ரஸ் வந்து ஷாமியாங்கிறதுனால அங்கே வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அங்கேயும் பூட்டியிருப்பாங்க ஹாஸ்பிட்டலு. பக்கத்து ஏரியாவில் வந்து கைஃபானில் திறந்துருப்பாங்க. கைஃபான் இல்லைனாக்கா அதலியா. கைஃபானில் இருக்கும். கைஃபான் போகிறோம் நம்ம மணிமேகலையை கூட்டிக்கிட்டு. ஓகே நண்பா, குட் மார்னிங், ஹேவ் நைஸ் டே. இன்றைக்கி காலை பொழுது எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குன்னு ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறோம். நான் உங்கள் சேட்டை, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கேன்னு ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி என்ன நடக்குது அப்டேட் பண்ணுறேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் கிரிச்சின்னு சும்மா ஆரம்பிச்சிடுவோம் இன்னையோட வேலையை. ஹேவ் நைஸ் டே. மணிமேகலை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போ. பார்த்தீங்களா உங்கள்கிட்ட நேற்று வீடியோவில் காட்டினேன். உங்கள்கிட்ட இன்னும் அல்லாமல் போட்டு வச்சுருக்கான்ட்டு அப்படியே குமிச்சு வச்சுருக்கான். எதுக்கு குமிச்சு வச்சுருக்கான்னு தெரியல. ஏன்டா அவன் தலையோடு நிற்கிற அப்படிங்கிறீங்களா? அவனுக்கு பாஷையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. பாஸ் நம்மள்கிட்ட சொல்லும் பாரு. நம்ம சொன்னோம்னு வச்சுக்கணேன், ஹார்டாக பேசணும்னு வச்சுக்கணேன், எனக்கு வேலை பிடிக்கல, நான் வந்து போகிறேன். ஏன்டா ஏற்கனவே ஒருத்தன் அப்படி தான் எங்கள் வஃப்ராவில் இப்போ நம்ம ராமு வந்து வஃப்ராவில் உள்ளவன் தான். வஃப்ராலேருந்து கூட்டி வந்து வச்சுருக்குது. ஏன்னா ஏற்கனவே ஒருத்தன் வேலை பார்த்து நான் அதை செய்டா இதை செய்டான்னு க்ளீன் பண்ணுறேன், இது சுத்தம் பண்ணுறேன், சுத்தமாக இருடா குளிடா டெய்லி அப்படின்னு சொன்னதுனால அவன் என்ன சொன்னான், பஷீர் வந்து சண்டை பண்ணுறான், என்கிட்ட வந்து சண்டை பிடிச்சிட்டு இருக்கான், டெய்லி சண்டை போட்டுருக்கேன், அதை செய்யலாம் அப்படின்னு பாஸ் நம்மள்ட்ட கொஞ்சம் கடிஞ்சிக்கிட்டாரு. நீ அவனை போட்டு போய் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் சொன்னேன், நான் என்ன செஞ்சேன், வேலையை தானே செய்ய சொன்னேன், அதை இதை செஞ்சு இது தப்பா, கிளீனாடுறா சுத்தமாடுறா அப்படின்றா, அது தப்பா அப்படின்னு சொன்னேன். இல்லை நீ எல்லாத்தையும் எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்ட்டாரு. அதனால இப்போ அடுத்து இவன் வந்திருக்கான். இவன்கிட்ட நம்ம இப்போ எதாவது பேசணும்னா இவன் எதாவது கோச்சிக்கிட்டு எதுக்கு தலைவலி லைட்டாக சொல்ல வேண்டியதான். கேட்கலையா எக்கெடுக்கெடுத்து தொலைங்க. ஏதாவது கேட்டாங்கன்னாக்க நான் சொல்லிட்டேன், செய்யலை. இந்த பாருங்க அப்படியே கிடக்குது. எதுக்கு தான் போட்டு வச்சிருக்கான்னு தெரியல. அள்ளி வெட்டி 2 நாளாச்சு. 2 நாளாக அப்படியே வெளியே கிடக்குது. பார்த்தீங்க தானே, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே நண்பா, நம்ம இது கிளம்புவோம், ஹாஸ்பிட்டல் கிளம்புவோம் மணிமேகலை கூட்டிகிட்டு. நான் பாருங்க வந்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசிட்டு உட்காந்துருக்கேன் தானே. இந்த மணிமேகலையும் பாருங்க மேடம் மாதிரி நம்மளை வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு அவங்களும் லேட்டாக வருவாங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோ பாருங்கண்ணா, வாய் வெடிக்கிறதுக்கு கொடுக்குறேன்னா இல்லைன்னு பாருங்க. இன்னும் காணும். வரட்டும், வண்டிக்கு வரட்டும், வச்சுக்கிறேன். இதுதான் அந்த கைஃபானுடைய கிளினிக். ஹாஸ்பிட்டல் கிடையாது, கிளினிக். இது முன்பகுதி. அப்படியே பின்பகுதியில் போய் வண்டியை பார்க்கிங் போட்டு மணிமேகலையை, அம்மா தங்கம் பொடினாலே அப்படியே நடந்து போ முன்னால் அப்படின்னு சொல்லி அதை முன்னால் பற்றி விட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து பத்தாக்கா இருந்துச்சு. பேங்க் கார்டு நம்மகிட்ட தான் இருந்துச்சு. நம்ம பேங்க் கார்டு தான் அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆண்டா ஒரு நேரம் வாங்கிட்டேன். நம்மளுடைய சீரியல் நம்பர் வர வரையும் மணிமேகலை கொண்டு முன்னால் போய் உட்கார சொல்லிட்டேன். முன்னால் போய் உட்காரு, நம்பர் வரும், நம்பரை பார்த்துட்டு அப்படியே உள்ளே போனேன். நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் மணிமேகலை வர வரைக்கும். வந்துச்சு, நேராக வண்டியில் ஏறி குடிக்கலான்னு போனாக்கா பாபாவுக்கு வந்து பால் வாங்கிட்டு வரணுமா இந்த பாஸுக்கு. மணிமேகலை வந்து சொல்கிறான், இப்போ சொல்கிறா பாருங்க. அதான் சீக்கிரம் முடியாந்தேன், சீக்கிரம் போகணும், பாலை வாங்கிட்டு சீக்கிரம் கிளம்புவோம், குடிக்க போகணும், பள்ளிக்கு டைம் ஆச்சு. அப்படியே நம்ம மிஷின் பிக் ஜெமியா, இதுதான் சூப்பர் மார்க்கெட். நம்மளோட ட்ராலி ஹேண்டில் எடுத்துக்கிட்டு அப்படியே பொடி நடையா நம்ம செக்யூரிட்டிக்கு ஒரு சலாத்தை போட்டு அப்படியே நம்ம நடந்து போனோம். எல்லாம் பார்த்தாக்கா கிட்கட் சாக்லேட்டு, மற்ற சாக்லேட்டு, ஸ்னேக்கர்ஸ், அந்த கார்ஸ் இந்த கார்ஸ் அப்படியே இனிப்பாக வெல்கம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கிட்ட சைடில் பார்த்தாக்கா பேக்கரிஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அன்றைக்கி தான் காலையில் நம்ம பால் எடுக்க நம்ம பால் ட்ரப்புக்கு போனேன். பார்த்தா எல்லா பாலும் இருந்துச்சு. நம்ம பால் கடைசியில் இருக்குது. அந்த பால் தான் நமக்கு வேணும். அதில் யாரோ ஒருத்தர் ஏறி தவிக்கிட்டு இருந்தாப்புல. அவர்கிட்ட கேட்டேன் பால் எங்கடாண்டு. இந்த இருக்கு எடுத்துக்கண்டாரு. தூக்கி இதில் போட்டு ஹேண்டிலில் போட்டு டக்குன்னு கேஷியர் பக்கம் நடந்து போனேன். இந்த ஜூஸ் எல்லாம் குடிக்கணும் போல வாய் நம்மன்னு இருந்துச்சு. காலை நேரத்தில் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷியர்கிட்ட பில்லை கட்டிட்டு அப்படியே நேராக நடந்துட்டேன். இது வந்து ஜெமியாவோட உள்பகுதி. என்னுடைய கார் எங்கப்பா, அது எல்லாம் வெளியே நிற்கிது. வெளியே பள்ளி கிளம்பியாச்சு. இன்றைக்கி ஒரு பள்ளிக்கு தான் போயிருச்சோம்னா நம்ம காக்கா சமையல்கார காக்கா அங்கே கொண்டு போயிட்டார். நிஜாம் காக்கா நம்ம வீட்டு பின்னால் உள்ள பள்ளி உருது பள்ளிக்கு 2. இங்கே நம்ம இந்த பள்ளியை கொண்டு போகிறோம் 1. ஆமாம், ஓகே.
ஓகே, பள்ளியில் போய் தொழுதுட்டு வந்ததுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன். சும்மா கேட்டு இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்றேன். இன்னும் ஆக்கியிருக்காருன்னு தெரில, பார்ப்போம். ஹாய் நண்பா, சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு என்னன்னு தெரியுதா, பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்ம சின்ன வண்டிக்கு ஃபில்டர் வாங்கிட்டு வந்தோம்ல, அந்த ஃபில்டரை கொண்டு போயிட்டு இப்போ நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஆமாம், மிஸ்ரூஃபில் உள்ள கேரேஜ். என்னது வண்டி திறக்க மாட்டேங்குது? ஓ, இங்கே இருக்குது சாவி, இந்த இதில் வச்சுருக்கேன். ரைட், ஒரு நிமிஷம். மிஸ்ரூஃபில் உள்ள நம்ம இதுக்கு போனோமே ஃபேமிலி சென்டருக்கு நேற்று, அதுக்கு பக்கத்தில் இருக்குது ஆயில் சேஞ்ச் பண்ணுற இடம் நம்ம வண்டிக்கு. இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். வாங்க போங்க, சும்மா கேட்டு இன்றைக்கி முடிச்சிடும். வேலை இருக்குது தான், சீக்கிரமே மாற்றிட்டு வான்னு சொன்னாங்க பாஸு. இப்போ போவோம். இதுதான் நண்பா மிஸ்ரூஃபுடைய ஆயில் சேஞ்ச் பண்ணுற இடம். மர்கஸ் ஹிதுமத் சியானா சயாரான்னு போட்டிருக்குது. அதாவது வந்து இங்கே எல்லா வேலையும் நடக்கும். என்ன, பிரேக் ஷூ சுத்தம் பண்ணுறதுலேருந்து சேஞ்ச் பண்ணுறதுலேருந்து அடுத்து வந்து வண்டிக்கு எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது, மெக்கானிக் சம்மந்தப்பட்டது எல்லாம். இப்போ நாம் நிற்கிற செக்ஷனை வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுறது, ஆயில் ஃபில்டர், இங்கேயே ஆயில் எல்லாமே இருக்குது. டயரும் சேஞ்ச், அந்த சைடு டயர் சேஞ்ச் பண்ணுவாங்க. இன்னும் ஆட்கள் வரல போல இருக்குது வேலை பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம தான் வந்துருக்குறோம். இந்த இப்போ இங்கிட்ட வந்து ஒரு 2 வண்டி நிற்கிது, இங்கிட்ட ஒரு 2 வண்டி நிற்கிது. பார்ப்போம் எப்படின்ட்டு. பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த கூப்பிட்றாரு எந்த வண்டின்ட்டு. நான் வந்து 5ஆம் நம்பர்னு நினைக்கிறேன். ஓகே நண்பா, முடிச்சுட்டு அது மாதிரி கால் பண்ணுறேன். நம்மளோட சீரியல் வந்துச்சு. கொண்டாந்து அந்த குடிகளை நிப்பாட்டி ஆயிலை சேஞ்ச் பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் ரூமில் போய் உட்காந்துட்டேன். நண்பா, நம்ம வண்டியை ஆயில் சேஞ்ச் பண்ண வெளியே விட்டுட்டு, இது வந்து ரெஸ்ட் ரூம். இங்கே வந்து நம்ம தங்கி இருக்கலாம். இங்கே காஃபி காயின்ஸ் போட்டு உங்களுக்கு டீ, காஃபி, கேப்பச்சினோ இதெல்லாம் இருக்கும். அப்படியே குடிச்சிக்கலாம். ஃப்ரீயாக எதுவும் டீ காஃபிலாம் இங்கே இல்லை. ஓகே, நம்ம வீட்டில் போய் குடிச்சிக்கலாம். அது அப்படியே இங்கே இருக்கட்டும். நம்ம தலைவன் நம்ம வண்டிக்கு கலட்ட ஆரம்பிச்சிட்டான். ஃபில்டரை மாற்றிட்டான்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து ஆயில் சேஞ்ச் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். ஓகே நண்பா, இப்போ நம்ம கேஷியர் எப்படி கேஷியர் போகணும், எவ்வளோ ரேட் வருதுன்னு சொல்லிட்டு நான் அப்புறமேட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. தலைவன் இறங்க போகிறான் அண்டர் கிரவுண்டில். ஓகே நண்பா, see you. இந்த இருக்கு நண்பா, இங்கே உள்ள நம்ம போடுறது வந்து கெஸ்ட் ரோல் தான். அவர் தலைவன் என்ன எத்தனைன்னு கேட்டார். கெஸ்ட் ரோல் 5000 சொன்னேன். தலைவன் வந்து தான் வந்து எடுப்பார். பல கம்பெனிகள் பல வெரைட்டிகளில் இருக்குது. ஆமாம், ஃப்ரான்ஸ் ஆயிலும் இருக்குது, குவைத் ஆயில் இருக்குது, புர்கான்லாம் வந்து குவைத் ஆயில். இதெல்லாம் என்ன தெரியுமா, வெறும் நம்பராக இருக்குல்ல, இதெல்லாம் நம்பரு என்னத்துக்கு தெரியுமா, இங்கே வண்டி நிப்பாட்டிட்டு நிறையா வண்டி ஒரு 5-6 வண்டி ஒன்றா வரும். ஒன்றா வந்தாக்க நான் நீண்டு வந்து அடிச்சுக்கிட்டு சாவுவானுங்க. ஒரு நாளுக்கு அப்படியே அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டானுங்க. இப்போ அதனால் எல்லா வண்டி யார் வண்டி வர்றாங்களோ எல்லா வண்டிக்கும் நம்பரை வச்சு விட்ருவாங்க. அந்த நம்பர் பிரகாரம் எடுப்பாப்புல தலைவன். நம்ம வண்டிக்கு வாயில் ஊற்றுறாப்புல, அதில் ஏதாவது டுகாக்கி வேலை பார்க்குறாப்புலன்னு பார்ப்போம். அது சேனல் தராமி 4 ولا 5 5 ஃபில்டர். ஓகே, சஞ்சானுடைய கேரேஜ். இது வந்து ஃபில்டர் இங்கே கிடைக்காது, கம்பெனியில் தான் வந்து வாங்கிட்டு வரணும். இங்கே நம்ம மிஷினுக்கு கேரேஜில் வந்து ஃபில்டர் இல்லை. இதுக்குள்ள 1/2 லிட்டர் பழைய ஊற்றிட்டு முன்னாடி சேஞ்ச் பண்ணதுக்கு 1/2 லிட்டர் வச்சுருந்தேன் இங்கே. ناقص بقى خلاص يا بيكتشي خلاص فيتشي نص لتر ولا 8 لتر شوية صبي لا تصبي واي يمكن ربع لتر. தலைவன் வந்து 10 இன்னும் 1 லிட்டர் வாங்கணும் அப்படின்னா தலைவன் இப்போ 100 லிட்டர் எடுத்துகிட்டு வந்து ஊற்றிக்கிட்டு இருக்காம. வண்டி ஸ்டார்ட் பண்ண சொன்ன தலைவன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தலைவன் திருப்பி ஸ்டேஜை விட்டு பார்க்குறான் அளவு வருதா இல்லையாண்டு. வசல் தம்பி, தலைவன்ட்டு சொல்லணும் இந்த ஃபில்டரை கழட்டி கொஞ்சம் காற்று அடிச்சு விட்றேன். என்ன தலைவன் மேலாப்பில் அடிக்கிறான். والله مو لازم. يمكن وثق في شيء. والله مو لازم انا عارف. انت عارف كمان. هذا مو ما في مفتوح سيده. ايه مو مفتوح في سياره لازم يكون موجود. ஓகே, அத்தனை பத்தோட தலைவன் என்ன சொல்கிறான்டாக்கா, ஃபில்டரை கழட்டி காற்று அடிடாண்டாக்கா அதுக்கு தேவையில்லை அப்படிங்கிறான். எனக்கு தெரியும்
அதுக்கு தேவையில்லை வார்த்தையில வந்து பில்லை போட்டு தாத்தால காசு பில்லை கிழிச்சு கொடுறான்னு சொல்லிட்டு சீக்கிரம் கேசியர்கிட்ட போகிறது நான் அவசரமா அவன்கிட்ட போயிட்டு தலைவன் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்க அந்த வைபருக்கு வைபர் பாக்ஸில் அந்த டப்பால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கான். தலைவன் பில்லு எவ்வளோ தூரம் பார்த்தாக்கா கடைசியில் 9,000 நேரம் இருந்தேன் தலைவன். எத்தனை லிட்ரு 5 6 லிட்ரு 5 லிட்ரு நான் கடையில் அடிக்கிற மாதிரி சும்மா டக்கெல்லாம் அடித்தான். அடித்து இந்தா 9,000 நேரம் அவர் சைன் போடுறாரு. சைன் போட்டு 9,000 நேரம் பில்லை கொடுத்து போய் கேஷியத்தை கட்ட அப்படின்றாரு. ஆனால் 9